இப்போ இதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்க்கணும்னா, இவங்க ஒவ்வொரு முறையும் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சரி, அல்லது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி உரம் கேட்கிற போதும் சரி, இந்த முறை 6,00,000 ஹெக்டேருக்கு மேல் குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள் என்று, சாகுபடி அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பதை அங்கே ஒத்துக்கிறாங்க. கடிதம் எழுதும்போது ஒத்துக்கிறாங்க. பட்ஜெட் நம்ம சட்டமன்றத்தில் சொல்லும்போது பார்த்தீங்களா, நாங்கள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி இவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 சாகுபடி அதிகம் என்பதை பல இடங்களில் ஒத்துக்கொண்ட இவர்கள் கொள்முதலை அதிகரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது குறித்து இங்கே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த சாகுபடி அதிகரிக்கிற போது கொள்முதலையும் அதிகரிக்கணும். நீங்கள் தினசரி 1000 மூட்டைகள் என்பதற்கு பதிலாக இன்னும் அதிகப்படியான மூட்டைகள் பண்ணால் தானே பண்ண முடியும். கிட்டத்தட்ட 60,000 ஹெக்டேர் அதிகம் அப்படின்னு ஒரு கருத்தை நீங்களே சொல்லிவிட்டு, இப்போ அந்த 60,000 ஹெக்டேருடைய விளைச்சலுடைய அளவு எவ்வளோ இருக்கும்? அப்போ நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் மழையில் அந்த விளைச்சல் எல்லாம் சிக்கிக்கொள்ளும், அழிந்து போகக்கூடிய நிலை வருங்கிறது இந்த அரசுக்கு ஏன் தெரியவில்லை?